ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோமோ 2 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு அதில் வந்து விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் கெட்ஸ் த பனிஷ்மெண்ட். பிக் பாஸ்லேருந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பட் இந்த முழு கண்டஸ்டன்ஸுக்கும், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து பனிஷ்மெண்ட். அது என்ன பனிஷ்மெண்ட்னா, முட்டை, பால், காஃபி, டீ, இவங்க யூஸ் பண்ணுற எல்லா முட்டை, காஃபி, பால், டீ, இந்த டெய்லி யூசேஜ் வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த மூமெண்ட் வந்து ஆகுது. அவங்க தட்டிலெல்லாம் முட்டை இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தட்டிலெல்லாம் முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையை கூட பிக் பாஸ் வந்து சாப்பிட விடல. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் செம்மையான கடுப்பு. நம்ம சொன்னோம், நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண விஷயத்தால் பாவம் அந்த மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட சாதாரண ப்ரோட்டீன், கால்சியம் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டீ, காஃபி இல்லைன்னா ஒரு மனுஷன் வந்து எப்படி இருப்பான்? அவங்களுக்கான ஒரே டென்ஷன் ரிலீஃப்னால் அந்த டீ, காஃபி தான். அதே வந்து எடுத்துக்கினாங்க. ஸோ இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. அண்ட் இது ஏன் இந்த வீடியோ ஏன்னா, இந்த விஷயம் பண்ணியும் இவங்களுக்கான அந்த ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுங்க. முக்கியமாக இந்த விஜய் பார்வதி, திவ்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு வந்து கேம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த விஜய் பார்வதி சொல்லுது, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அந்த கேம் பாதிப்புனால சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இன்னும் அந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஹாட்ஸ்டாரில் வந்த இந்த ப்ரோமோ பாருங்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் வந்து அந்த லவ்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் மடி மேலே போய் படுத்துட்டு இந்த கமருதீன், ஐயோ என்ன சொல்கிறதுவாங்க, பாவங்க கண்டஸ்டன்ஸ். சீரியஸ்லி சாப்பிட்டுட்டு இருந்த தட்டிலேருந்து முட்டையை எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குங்க? லெட்ஸ் சி இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.